11ஆம் வகுப்பு கணிதம் அலகு 1 கணங்கள் தொடர்புகள் மற்றும் சார்புகள் பயிற்சி 1.4 ஐந்தாம் கணக்கு பார்க்கிறோம். y = sin x என்ற சார்பினை வரைந்து அதன் மூலம் y = sin of minus x, y = minus sin of minus x, y = sin of pi/2 plus x, y = sin of pi/2 minus x ஆகியவற்றை வரைக. இங்கு 3 மற்றும் 4 என்பவை cos x என்பது முக்கோணவியல் மூலம் தெரிந்து கொள்ளலாம். sin of 90 minus theta, sin of 90 plus theta இரண்டுமே எதற்கு சமம்னா cos thetaவிற்கு சமம். முதலில் நம்ம ஒரு அட்டவணை வரைஞ்சிக்கலாம். y = sin x என்ற வரைபடம் வரைகிறதுக்கு அட்டவணையில் எக்ஸுக்கு சில மதிப்புகள் கொடுத்து ஒய்யின் மதிப்புகளை கணக்கிடலாம். எக்ஸுக்கு மதிப்பானது மைனஸ் பை மைனஸ் π/2 0 ப்ளஸ் π/2 ப்ளஸ் பை ஆகிய மதிப்புகள் கொடுக்கலாம். ஒய்யின் மதிப்பு y = sin x என்பது sin π 2π 3π 4π அனைத்து மதிப்புகளுமே நமக்கு என்னதுன்னா 0 தான் வரும். அதே போல் எதிர்குறையிலேயும் sin of மைனஸ் பை sin of மைனஸ் 2π sin of மைனஸ் 3π அனைத்து மதிப்புகளின் மதிப்புமே 0 தான். sin of மைனஸ் π/2 sin of மைனஸ் தீட்டா என்பது எதற்கு சமம்னா மைனஸ் சைன் தீட்டாவிற்கு சமம். எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் π/2ன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா மைனஸ் சைன் π/2ன்னு எழுதுவோம். சைன் π/2வின் மதிப்பு 1, வெளியில் மைனஸால் பெருக்கிறப்ப மைனஸ் 1, 0ன்னு கொடுக்குறப்ப சைன் 0வின் மதிப்பு 0, சைன் π/2 சைன் 90 டிகிரி 1, சைன் பையின் மதிப்பானது மைனஸ் 1, சைன் பையின் மதிப்பானது மைனஸ் 1. இந்த மதிப்புகள் அனைத்தையும் நாம் ஒரு அட்டவணையை கொடுத்துடலாம். அட்டவணையை வச்சு வரைபடம் வரைஞ்சிடலாம். 11ஆம் வகுப்பு கணிதம் அலகு 1 கணங்கள் தொடர்புகள் மற்றும் சார்புகள் பயிற்சி 1.4 ஐந்தாம் கணக்கு பார்க்கிறோம். y = sin x என்ற சார்பினை வரைந்து அதன் மூலம் y = sin of minus x, y = minus sin of minus x, y = sin of pi/2 plus x, y = sin of pi/2 minus x ஆகியவற்றை வரைக. இங்கு 3 மற்றும் 4 என்பவை cos x என்பது முக்கோணவியல் மூலம் தெரிந்து கொள்ளலாம். sin of 90 plus theta, sin of 90 minus theta என்ற இரண்டுமே cos x-ஐ குறிப்பிடும். அப்போ 3 மற்றும் 4வது சப்டிவிஷன் ஆனது cos x-ற்கான வரைபடமாக அமையும். முதல்ல y = sin x என்ற வளைவரையை வரைஞ்சிடலாம். y = sin x, x அச்சு மற்றும் y அச்சு இதனுடைய வரைபடமானது. x அச்சு y அச்சு வரைஞ்சிட்டோம். x அச்சில் 90 டிகிரியாக குறிச்சிடுறோம் புள்ளிகளானது. y அச்சில் 1 2 அப்படின்னு நம்ம மதிப்புகள் -1 -2ன்னு எடுத்துக்கலாம். சைன் 0ன்னு கொடுக்குறப்ப சைன் 0த்தின் மதிப்பு 0, சைன் 90 டிகிரியின் மதிப்பு 1, சைன் π 4π 2π அனைத்து மதிப்புகளுமே 0 தான். சைன் பைக்கு 0, சைன் ஆஃப் 3π/2 சைன் 270 டிகிரியின் மதிப்பு -1, சைன் 270 டிகிரியின் மதிப்பு -1, 2πக்கு 0. அடுத்து மைனஸ் π/2ல் பார்க்குறோம். அப்படிங்கிறப்ப சைன் ஆஃப் 90 டிகிரி -90 டிகிரி எனும் பொழுது மதிப்பு -1, சைன் பையின் -πயின் மதிப்பு 0, -3π/2 அப்படிங்கிறப்ப சைன் π/2க்கு 1 -1 அதை ஒரு மைனஸால் பெருக்கிறப்ப இங்கே +1ன்னு வந்துடும் மதிப்பு. சைன் ஆஃப் -2πக்கு 0. இந்த புள்ளிகளை எல்லாம் நம்ம இணைக்கிறோம். அப்படிங்கிறப்ப வளைவரை நமக்கு கிடைக்கும். சைன் வளைவரையானது y = sin x என்ற வளைவரை. இந்த வளைவரையை வச்சு நம்ம அடுத்தது முதல் சப்டிவிஷனில் வரைய வேண்டிய வளைவரையானது y = sin of minus x. ஸோ சார்பு எக்ஸுடன் மைனஸ் பெருக்கப்பட்டு இருக்கு. அப்படி ஒரு மைனஸால் பெருக்கப்பட்டு இருந்ததுன்னா எக்ஸ் அச்சை பொறுத்து எக்ஸுக்கு பதிலாக -xன்னு இருக்குது. அப்படிங்கிறப்ப எக்ஸ் அச்சை பொறுத்து அதனுடைய பிரதிபலிப்பு அமையும். இதற்கு உண்டான வரைபடம் எக்ஸ் அச்சு ஒய் அச்சு கொடுத்துட்டோம். எக்ஸ் அச்சியில் 90 டிகிரிகளாக மதிப்புகளை பிரித்து எழுதிட்டு ஒய் அச்சில் ஒவ்வொரு அலகுகளாக எடுத்திருக்கிறோம். எக்ஸ் அச்சை பொறுத்து பிரதிபலிப்பு அப்படிங்கிறப்ப எக்ஸ் அச்சில் இடவள மாற்றம் அப்படிங்கிறப்ப இங்கே +1ல் இருக்கக்கூடிய மதிப்பு இரண்டு வளைவரைகளையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். எக்ஸ் அச்சை பொறுத்து பிரதிபலிப்புங்கிறப்ப 0க்கு 0 மேலே +1ன்னு இருக்கிறது கீழே -1ன்னு வரும். 0ன்னு இருக்கக்கூடிய மதிப்பு -1ன்னு இருக்கக்கூடிய மதிப்பு +1க்கு வரும். அடுத்தது 0. இடது பக்கம் பார்க்குறப்ப -1ல் இருக்கக்கூடிய மதிப்பானது +1க்கும் 0க்கு 0, +1ல் இருக்கக்கூடிய மதிப்பானது -1க்கும் வர செய்யும். எனவே இந்த புள்ளிகளையெல்லாம் இணைக்கிறோம். இணைக்கிறப்ப வரைபடமானது
இது y ஈக்குவல் டு சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ் என்ற வரைபடம் ஆகும். எக்ஸ் அச்சை பொறுத்து இதனுடைய பிரதிபலிப்பு அமையும். இதற்கான தீர்வை எழுதிடலாம். y ஈக்குவல் டு சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஆனது எக்ஸ் அச்சை பொறுத்து y ஈக்குவல் டு சைன் எக்ஸின் பிரதிபலிப்பு ஆகும். இரண்டாவது கேஸில் கேட்டிருக்கக்கூடிய வளைவரையானது y ஈக்குவல் டு மைனஸ் சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸு. ஸோ சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸு முதல் சப்டிவிஷனில் என்ன வரைபடம் வரைஞ்சோமோ அதே வரைபடம் ஒரு மைனஸால் பெருக்கப்பட்டிருக்கு. ஸோ மைனஸால் தனியாக பெருக்கப்பட்டு இருந்தது அப்படின்னா இதனுடைய மதிப்பும் பார்த்துட்டோம்னா எக்ஸ் அச்சை பொறுத்தும் அமையும், ஒய் அச்சை பொறுத்தும் அமையும். இன்னொரு முக்கோணவியல் முற்றொருமையை பயன்படுத்துகிறப்ப சைன் ஆஃப் மைனஸ் டீட்டாவை ப்ளஸ் சைன் டீட்டான்னு எழுதலாம். சைன் ஆஃப் மைனஸ் டீட்டா அந்த மதிப்பை பயன்படுத்தி இதுக்கு இன்னும் ஈஸியாக நம்ம மதிப்பு கொடுத்துடலாம். சைன் ஆஃப் மைனஸ் டீட்டா என்பது எதற்கு சமம் அப்படின்னா மைனஸ் சைன் டீட்டாவிற்கு சமம். இப்போ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் சைன் எக்ஸ்ன்னு இருக்குது. மைனஸ் சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸை மைனஸ் சைன் எக்ஸ்ன்னு எழுதிக்கிட்டோம் அப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னவாயிடும், ப்ளஸ்ன்னு ஆகிடும். அப்போ ப்ளஸ் சைன் எக்ஸ்ன்னு வந்துடும். திரும்ப இந்த உண்டான வரைபடமானது ஒய் ஈக்குவல் டு சைன் எக்ஸின் வரைபடமே தான். வரைபடம் வரைஞ்சிடலாம். ஒய் ஈக்குவல் டு மைனஸ் சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸுங்கிற வளைவரை வரைஞ்சிட்டோம். அடுத்து நான்காவது இந்த சப்டிவிஷனில் இதற்குண்டான தீர்வை எழுதிடுறோம். ஸோ தீர்வுன்னு பார்க்குறப்ப ஒய் ஈக்குவல் டு மைனஸ் சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஆனது எக்ஸ் அச்சை பொறுத்தும் பிரதிபலிப்பு அமையும், ஒய் அச்சை பொறுத்தும் அமையும். அப்போ எக்ஸ் பிரதிபலிப்பானது எக்ஸ் அச்சை பொறுத்து ஒய் ஈக்குவல் டு சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸின் பிரதிபலிப்பு ஆகும். மூன்றாவது சப்டிவிஷனில் வரைய வேண்டிய வளைவரையானது ஒய் ஈக்குவல் டு சைன் ஆஃப் பை பை டூ ப்ளஸ் எக்ஸு. ஸோ எக்ஸ் என்ற மாறியுடன் பை பை டூ என்ற அலகு கூட்டப்பட்டிருக்கு. அப்போ பை பை டூ அலகுகள் ஒரு மதிப்பு கூட்டப்பட்டு இருந்தது அப்படின்னா சார்போட வலப்பக்கமாக நகரும். கிடைமட்டமாக, அதாவது இப்போ கூட்டப்பட்டு இருந்ததுன்னா இடப்பக்கமாக நகரும். கிடைமட்டமாக இடப்பக்கமாக பை பை டூ அலகுகள் நகரும். இதற்கு உண்டான வரைபடம் கொடுத்துடலாம். பை பை டூ அலகுகள் இடப்பக்கமாக நகரும் எனும் பொழுது 0 எனும் பொழுது மதிப்பானது 0. அந்த 0ங்கிற மதிப்பு எங்கே வந்துடும்னா மைனஸ் பை பை டூ. ஒவ்வொரு அலகுகளாக நகர்ந்துட்டே வரும். ஒரு பை பை டூ அலகுகள் இடப்பக்கமாக நகரும் எனும் பொழுது வரைபடமானது இது y ஈக்குவல் டு சைன் ஆஃப் பை பை டூ ப்ளஸ் எக்ஸ் என்ற வரைபடம். பை பை டூ அலகுகள் இடப்பக்கமாக நகர்ந்திருக்கு. இதற்குண்டான தீர்வு எழுதுகிறப்ப y ஈக்குவல் டு சைன் ஆஃப் பை பை டூ ப்ளஸ் எக்ஸ் ஆனது y ஈக்குவல் டு சைன் எக்ஸின் வரைபடத்தை பை பை டூ அலகுகள் இடப்பக்க நகர்வினால் கிடைப்பது ஆகும். அதே சமயம் இது காஸ் எக்ஸோட வரைபடம் எப்படி இருக்குதோ அது போல தான் அமையும். அடுத்து நான்காவதாக கணக்கிட வேண்டிய வரைவரையானது நான்காவது சப்டிவிஷனில் ஒய் ஈக்குவல் டு சைன் ஆஃப் பை பை டூ மைனஸ் எக்ஸு. இதுவும் பார்த்துட்டோம்னா காஸ் எக்ஸ் என்ற வரைபடம் தான். சார்பு எக்ஸு மைனஸ் எக்ஸு பை பை டூன்னு இருக்குது. அப்போ காஸ் எக்ஸோட வரைபடம் என்னவோ அதே தான் வர செய்யும். இப்போ மூன்றாவது சப்டிவிஷனில் என்ன வரைபடமோ அதே வரைபடம் தான். பை பை டூ என்ற அலகானது கூட்டப்பட்டு இருக்குது சார்பு எக்ஸோட. அப்போ ஒய் ஈக்குவல் டு சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ் என்ற வளைவரை எப்படி இருக்குதோ அந்த சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ் என்ற வளைவரையோட ஒரு மாறிலி மதிப்பு பை பை டூ கூட்டப்பட்டு இருக்கிறதுனால வலப்பக்கமாக நமக்கு நகர்த்த கிடைப்பதாக அமையும். ஏன்னா இதை எப்படி எழுதிக்கலாம்னா மைனஸ் சைன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் பை பை டூன்னு எழுதிக்கலாம். எக்ஸ் சைன் ஆஃப் பை பை டூ மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறத மைனஸை வெளியிட எக்ஸ் மைனஸ் பை பை டூ. எக்ஸ் மைனஸ் பை பை டூ அப்படிங்கிறதுனால ஒரு மதிப்பு கழிக்கப்பட்டு இருக்கிறதா அமையும். கழிக்கப்பட்டதுன்னா வலப்பக்கமாக நகரும். இதற்கு உண்டான வரைபடம். ஸோ இதுவும் பார்த்துட்டோம்னா போன மூன்றாவது சப்டிவிஷனில் என்ன மாதிரியான வரைபடம் கிடச்சதோ அதே தான். காஸ் எக்ஸின் வரைபடத்தை தான் குறிப்பிடும் பை பை டூ மைனஸ் எக்ஸுங்கிறது.
தீர்வு எழுதுகிறப்ப ஒய் ஈக்குவல் டு சைன் ஆஃப் π/2 மைனஸ் எக்ஸு ஆனது ஒய் ஈக்குவல் டு சைன் எக்ஸின் வரைபடத்தை ஒய் ஈக்குவல் டு சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸின் வரைபடத்தை மைனஸ் எக்ஸ் என்ன வரைபடம் இருக்குதோ அதை π/2 அலகுகள் வலப்பக்கம் நகர்த்துறோம். சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸின் வரைபடத்தை π/2 அலகுகள் வலப்பக்கம் நகர்த்த கிடைப்பது ஆகும். தேங்க்யூ.